அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன பதிவு தான் போட்டுட்டு ஆல்பத்தில் எடுத்து வைக்க போனேன். சரி, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீல்ல. அறிஞர் அண்ணா காயின் தான், ஏற்கனவே போட்டுறது தான். இது ஹைதராபாத் மின்ட்டு, இது மும்பை மின்ட்டு, இது கொல்கட்டா மின்ட்டு. அதில் இன்னும் நல்ல காயினை எடுத்து வைப்போம். இது கொல்கட்டா மின்ட்டு, எல்லாமே பேரறிஞர் அண்ணா தான். ஹைதராபாத் மின்ட்டு, ராணி அம்மாளின் கணவர், அண்ணாவின் மனைவி ராணி அம்மாள். இது கல்கட்டா மின்ட்டு. இப்போ இவ்வளோ வருதில்ல, இது கல்கட்டா மின்ட்டு. ஒரு மும்பை வர மட்டுக்கு வருங்க. ஒவ்வொரு மின்ட்டையும் தேடி தேடி போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகி. மும்பை மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு. 12 காயின் மட்டும்தான் எடுத்தேன். 8 காயின் ஒவ்வொன்றிலும் 20 சேர்த்து வைப்பேன். 8 காயின் ஆல்பத்தில் இருக்குது. இன்னொரு 12 காயின் அதில் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு இப்போ 12 காயின் ரெடி பண்ணேன். சும்மா எடுத்து ரெடி பண்ணுவேன். மின்ட்டு வயசு தான் எடுக்க மாட்டேன். இப்போ மொத்தம் 3 மின்ட்டு தான். 4ஆம் மின்ட் நொய்டா கிடையாது. இது 3மே ஸ்கேர் ஐட்டம். அறிஞர் அண்ணா நாணயம், ஹைதராபாத் மின்ட்டு, மும்பை மின்ட்டு, கொல்கட்டா மின்ட்டு. 3 சேர்ந்து வெறும் 150 ரூபா. 3 மின்ட்டும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு 4 செட்டு 200 கொடுத்தேன். இன்றைக்கி ஒரு ஆஃபர் உங்களுக்கு. இன்னொரு 2 நாள் தான் பதிவு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு ஏன்சியன்ட் காயின் 1 மாத காலத்துக்கு 30 நாளைக்கு உங்களுக்கு மன்னர்களின் நாணயங்களை பற்றி தொகுப்புகள் வழங்கப்படும். ஒவ்வொரு நாணயத்தை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ், A to செட்டு கொடுக்க முடியாது, முயற்சி ஒன்றும். ஒவ்வொரு நாணயத்துலேயும் முக்கியமான விவரங்கள், நாணயங்கள் பற்றி சம்பந்தங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில், தமிழில், ஃப்ரண்ட்டு பேக்கு, டயாமீட்ரு, வெயிட்டு, மெட்டலு, இயரு, அதனுடைய ரேரிட்டி, இதை பற்றிலாம் உங்களுக்கு கலந்து பேச போகிறேன். வியாபாரத்தை ஒரு முக்கியமான இதாக நினைக்காம மன்னர்களின் நாணயங்கள்னால் 5ஆம் ஜார்ஜ், 6ஆம் ஜார்ஜ், 7வது, 8 வேர்டு, 4th வில்லியம்மு, விக்டோரியா மகாராணி, விக்டோரியா எம்ப்ரஸ்லாம் கிடையாது. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, சாளுக்கிய, சமுத்திரகுப்தம், மௌரியா, மொகலாயா மற்றும் வாகாடகா, சுங்கர்கள், கங்கர்கள், இந்த கலிங்கர்கள், இந்த மாதிரி நாகாசு, பத்மாவதி, மால்வா, ஆழ்வார், இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக உள்ள ஒரு நாணயங்களை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதம் கரெக்டாக 30 நாட்கள் இன்று முதல். நான் 2 நாள் டைம் ஆகும் அதை ஆரம்பிக்கிறதுக்கு. அது சம்மந்தமாக பேசலாம்னு நினைக்கேன். இதுகளை பூரா கொஞ்சம் எடுத்து வைக்கலாம்னு நினைக்கேன். அப்புறமா போட்டுக்கலாம். ஒரு வாடை வச்சுருக்கேன், இன்னும் நாட்கள் ஆகட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எது தேவையோ அதை அவங்க கேட்டு வாங்கிக்கிடலாம். நான் பதிவு போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எது தேவையோ, இந்த நாணயம் இருக்கா சார், இந்த நாணயம் இருக்கா சார், நீங்கள் தேவை என்று கேட்டால் விலை அதிகமாக சொல்லிவிடுவேன் என்று யாரும் பயப்பட வேண்டாம். இப்போ என்ன சொல்லுதோன்னு அதுதான். 200 சொல்லணும்னா அதுலேருந்து 50 ரூபா குறைச்சி தான் கொடுப்பேனே தவிர 50 ரூபா அதிகமாக வச்சு விற்க மாட்டேன். விற்பனை மட்டும் நமது குறிக்கோள்கள் அல்ல. இது வார்த்தைகளால் எப்படி சொல்லன்னு தெரியல. நல்ல மனிதர்களை சந்திக்க வேண்டும், நல்ல மனிதர்களோடு பேச வேண்டும், அப்படி நம்மளுடைய காலங்களையும் கடத்தி விட வேண்டும். முக்கா கிணறு தண்டியாச்சுன்னு ஒரு கிணறு இருக்குது. நண்பர்களின் உதவியோடு தாண்டிடுவோம். பேரறிஞர் அண்ணாவை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 வார்த்தைகளுக்கு சொந்தமான 3 எழுத்து நபர் அண்ணா. 3 வார்த்தைகளுக்கு சொந்தமான 3 எழுத்து மனிதர், மாமனிதர். அண்ணாவை பற்றி பேசுகிறதா பேசிக்கிட்டே போகலாம். இருக்கட்டும், அது சம்பந்தமாக பேசக்கூடிய காலகட்டங்கள் வரும்.
அப்போ பேசுவோம் தென்னகத்தின் பெர்னாட் ஷா பேரறிஞரை பற்றி. வணக்கம். வெறும் 150 ரூபா தான். நீங்கள் அலைஞ்சி தேடி பிடிக்க வேண்டாம். ஃபோல்ட்ரு, உழைப்பு, நாணயம் எல்லாம் சேர்ந்து உங்கள் வீடுக்கு வந்து சேர்ந்துடும். எத்தனை செட்டு வேணுமோ நீங்கள் கேளுங்க. ஒரு செட்டு மட்டும் 150 ரூபா. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளத்தை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். பேராசை பெருநஷ்டம். மேக்சிமம் இந்த ரம்மி விளையாட்டில் வந்து ஈடுபட்டுறாதீங்க. குடும்பத்தை அழிச்சிரும். குடும்பத்தோட தற்கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மதுவை விட மோசமானது ரம்மி. அந்த ரம்மி விளையாடும் பொழுதே நீங்கள் மது அருந்தி தான் விளையாடுறீங்கிறது 2வது பட்சம். அதுமாதிரி அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதையும் நீங்கள் விற்பனை செய்யாதீங்க. அது உங்கள் குடும்பத்தை அழிச்சிடும். அதாவது ஒரு நபர் வந்து அரசால் தடை செய்யப்பட்ட பொருளை அரசுக்கு தெரியாமல் விற்கிறாரு. அவர் மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க. அப்புறம் அதை நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டினதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து உனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்துல சரக்கு இருக்குது, ஆனால் அது 20 லட்ச ரூபாய்க்கு போகும். அவர் வந்து போலீஸுக்கு பயந்து விற்காமல் வாங்கிட்டு வந்த சரக்கு அப்படியே குடவுன்னு போட்டு அடைச்சி வச்சுருக்காரு. சரக்குனுடைய ஒர்த்து 20 lakhs. நீ 10 lakhs கொடுத்தா போதும், அப்படியே உனக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அல்லது அந்த இடத்துல உட்காந்தே நீ யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அங்கேருந்தே நாங்கள் டிஸ்பாச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டார். ஏன்னா சரக்குனுடைய விலையே 20 லட்ச ரூபா, அது 30 லட்சத்துக்கு விற்கும். அவர் கேட்குறதே 10 லட்சம் தான். விற்பனை செய்வதற்கு பயப்படுதார். இவர் பெரிய கிங்கு. இவர் காவல்துறையை தமிழ்நாடு அரசியலாட்டை எதிர்த்து இவர் விற்றுருவார். அந்த காசு கிடைக்கும் ஒரு ஆசையில் இவரை ஏமாற்றி மோசம் பண்ணி 10 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. சரக்கும் தரல, 10 லட்சமும் தரல. போச்சு 10 லட்ச ரூபா ஒரே நிமிஷத்தில். காவல்துறையவே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்காரு. என்ன இந்த மாதிரி ஒரு ஆசையை காட்டி மோசம் பண்ணுனா என் 10 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்காரு. கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் 10 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு உரிய எந்த முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா புறநோட்டு எழுதி வாங்கவோ, செக்கு வாங்கிட்டோ, அல்லது ரெக்கார்டு பண்ணிக்கிட்டோ, ஃபோட்டோ எடுத்துகிட்டோ கொடுக்க போகிறாரு. திருட்டுத்தனமாக தெரியாத ஒரு பொருளை வாங்குறதுக்கு திருட்டுத்தனமாக தெரியாமலேயே ரூபா கொடுப்பார். அப்போ 10 லட்சம் போச்சு. அவன் கொண்டு போயிட்டான். இவர் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டான். அவன் தண்ணியை போட்டு எங்கிட்ட போயிட்டான். ஆளையும் காணும், பேரையும் காணும். கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 500 1000ன்னு உழைச்சி 5 நிமிஷத்தில் நீ 10 லட்ச ரூபா ஏமாந்து நடுத்தரில் நின்று அப்படின்னா நல்ல வேலை 10 லட்சம் நீ தாங்கிட்ட. இதே இது ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பொருள் இருக்குது, இன்னொரு 50 லட்சம் கொண்டு ஒன்று ஏமாந்துருந்தா நீ உன் வீட்டை விற்று நகை பொட்டெல்லாம் விற்று கொண்டு கொடுத்துட்டு இப்போ பொண்டாட்டி பிள்ளையோட தற்கொலை பண்ணி செத்துருப்பேன். அதனால் பேராசைப்படாதீங்க, ஆசைப்படுங்க. இயற்கை பேராசைப்படாதீங்க. குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு உழைங்க. உழைப்பில் கிடைக்கிற சம்பாத்தியத்தை செலவழிக்கிறது மாதிரி ஒரு ஆசை வேறு எதுலேயுமே இருக்காது. ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. உழைப்பே உங்களது வாழ்வில் முன்னேற்றுவதற்கு ஒரு மூலதனம். பணம், பொண்ணு, பொருள் ஒன்றுமே வேண்டாம். ஒருத்தர் சிவில் படிச்சிருக்காரு, வேலை வெட்டி இல்லை. ஒரு ஆள்கிட்ட போய் அசிஸ்டன்ட் சேர்ந்தார். வீடு கட்டுற பிளான் பண்ணி அப்ரூவ்டு வாங்கி பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்க அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்கிறாரு. ஒரு நண்பன் வந்து ஃபாரினில் இருக்கார், யூஎஸ்ஏயில். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி இந்த பையனை செலக்ட் பண்ணுறாரு. இவன் என்ன செஞ்சான், 42 லட்சத்துக்கு அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு பாக்கி 8 லட்ச ரூபாய் பில்லோடு அவன்கிட்ட திருப்பி கொடுக்கான். அப்படியா, பரவாயில்லையே, அந்த 8 லட்சத்தையும் உள்ளே ஓட்டு ஒவ்வொன்றிலையும் விலையை கூட்டி போட்டு 50 லட்சம் சரியாக போச்சுன்னு சொன்னாலும் அவன் ஏற்றுக்கிடக்கூடிய ஆள். இல்லைப்பா, என் 42 ரூபா தான் ஆயிருக்கு, இந்த பாக்கி 8 லட்ச ரூபா கொடுத்தோன்னா அவன் 1 லட்ச ரூபா இவனுக்கு கூலியாக கொடுக்காரு. மாதம் வேறு கூலி கொடுத்துருக்காரு, இதுக்கு வேறு கூலி கொடுக்காரு. அப்போ இந்த பையன் வந்து கொடுத்த ரூபாயில் 8 லட்ச ரூபாய் மிச்சம் பண்ணி இவ்வளவு தான் ஆயிருக்கு, இவ்வளவு தேவையில்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருக்காங்கிற பேர் வந்து ஊர் முழுக்கும் பரவுது. மிலிட்ரியில் இருக்கவங்க, போலீஸில் இருக்காங்க, சிஆர்பிஎஃப்பில் இருக்காங்க, சிஎஸ்சியில் இருக்கிறவங்க, ஏர்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, ஊரை விட்டு வெளியே இருக்கிறவங்க, அதாவது வெளிநாட்டுக்கு போகாமல் இந்தியாவுக்குள்ளே வேறு மாநிலங்களில் தொழில் செய்கிறவங்க, பூர்வீக ஊரில் ஒரு இடமும் ஒரு வீடு இருக்கட்டும்னு சொல்லி வெளிநாட்டில் உள்ளவங்க அவ்வளோ வரும் சேர்ந்து இந்த பையனுக்கு திடீர்னு ஒரு ஆர்டர் பாருங்க, ஒரு 50 வீடு கட்டுற மாதிரி. ஒரு ஊரில் வடக்க, தெற்க, கிழக்க, மேற்கன்னு சொல்லி 4 திசைகள்லேயும் இவன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ எங்கள் ஊரில் ஒரு 50 வீடு கையில் இருக்குது. இப்போ மற்ற கான்ட்ராக்டெல்லாம் ஜாயின் முடிஞ்சாங்க. அப்போ இவன் என்ன முதலீடு போட்டான்? ஒன்றும் போடலை. நேர்மை.
நீதி, நேர்மை, நியாயம் இதுதான் முதலீடு. அவங்க கையில் காசே இல்லை, வெரி புவர் ஃபேமிலி. இன்றைக்கி நல்ல பெரிய காரில் வராரு, காரில் போகிறாரு. இப்போ அவர் ஒரு வீடு கட்டிட்டார், நல்ல ஒரு பார்ப்பதற்கு அழகாக தெரியுதாரு. ஆமாம், உழைச்சி கையில் காசு வந்துச்சுன்னா நீங்கள் அழகாக தெரிவிங்க. நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக தெரிவிங்க. என்ன அது ஒரு இயற்கை ரகசியம் அது. அதனால் நேர்மையாக இருங்க, கடினமாக உழைங்க, விசுவாசமாக இருங்க, வயதில் மூத்தோர்களை மதிங்க. வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி ஒரு நல்லதொரு புதன்கிழமை. வாழ்த்துக்கள்.